பாக்ஸ்கான் நிறுவனத்து சம்பந்தமா இந்த மாதிரி நாங்கள் வந்து ஒரு முதலீடை கொண்டு வர்றோம். இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை குடுக்குறோம். அது சம்மந்தமா எம்ஓஐ போடுறோம். ஆனால் இது வேண்டுமென்றே அரசியல் லாபத்துக்காக இந்த மாரி பொய்யுரைகளை சில பேர் சொல்லிட்டு திரியிறாங்க. இது எப்படி நியாயமா இருக்கும்? இது அநியாயம். அரச வந்து களங்கப்படுத்துற வேலைய பண்றீங்க அப்படின்னு நேத்து ஒரு ட்விட்டர்ல டிஆர்பி ராஜா போட்டிருந்தாரு. அது கீழயே அந்த Foxconn நிறுவனம் மறுத்த செய்திய தூக்கி எல்லாம் போட்டுட்டு இதுக்கு என்ன பதில் சொல்லு? எம்ஓயு போட்டாலே வேலை கிடைச்சிருமா? வேலை எம்ஓயு போட்ட உடனே 14,000 இளைஞருக்கு வேலை கிடைக்கும் எப்படி சொல்றீங்க? இன்னொன்னு நீங்க தானே வெள்ள அறிக்கை கேட்டப்போ வெள்ள பேப்பர காட்டுனவரு. ம். இப்ப வெள்ள அறிக்கை குடுங்க. இப்படி எல்லாம் வருது. அதனால இது ஒரு விவாத பொருளா மாறியிருக்கு. தமிழக அரசு சொல்வது உண்மை. இல்ல அது பொய்ன்னு யாரும் நம்பல. நீங்க சொல்றதே உண்மைன்னே நம்புறோம். வெள்ள அறிக்கை விட்டுருங்க. அன்புமணி சாயம் வெளுத்து வெளுத்து போகும். ம். என்ன சொன்னா? எங்களுக்கு திராவிட மாடல் இதுதான் திராவிட மாடல் அரசு. எங்கள பத்தி என்ன சொன்ன? இந்தா பாரு வெள்ள அறிக்கை. Foxconn நிறுவனம் நாங்கள் போட்ட ஒப்பந்தம். இந்தா பார்த்துக்கோ. இவ்வளோ 1000 கோடி வரப்போகுது. இத்தனை 1000 இளைஞர்கள் வேலைவாய்ப்பு பெறப்போறாங்க. இப்ப என்ன சொல்றீங்க அன்புமணின்னு கேளுங்க. வேலை முடிஞ்சிடும். கண்டிப்பா.